அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான தவா ரெசிபி தாங்க. நிறைய தவா ரெசிபி நம்ம பண்ணியிருப்போம் எல்லாருமே. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஐடியா, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு மட்டும் ஒரு தனி கேர் எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும், அவங்க ஹெல்த்துக்கும் ஒத்துக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ இதில் ஒரு 7-8 பீஸ் தான் எடுத்துருக்குறோம். அப்போ எடுத்து கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. வழக்கம் போல் கழுவிட்டு தண்ணியை மொத்தமாக வடிச்சிருங்க. வடித்த பிறகு அதில் திரும்பவும் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு கலந்துட்டு, அதோட அரை தக்காளி, அரை பல்லாரி, இதோட கொஞ்சமாக சின்னதாக இஞ்சி துண்டு, கொஞ்சமாக ஒரு 2 பல் பூண்டு, இதை ஃபைனாக அரைச்சாச்சுங்க. அரைச்சி அதையும் அந்த சிக்கன்லேயே போட்டுருங்க. போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வச்சுருப்பீங்களோ உங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் மைல்டாகவே போடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சிக்கான நேரம் நமக்கு ஸ்பைசஸ் நிறைய சேர்க்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மைல்டாகவே போடுங்க. அந்த காரத்துக்கு என்ன அரைச்சி வச்சுருக்கோமோ வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் கலந்து அரைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது இல்லைன்னா சிக்கன் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மைல்டாக போடுங்க. கரம் மசால் பொடியும் மைல்டாக போடுங்க. போட்டு கலந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்கங்க. இது நான் குக்கர்லேயே தான் அப்படியே கலந்து வச்சுட்டாப்புல. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழித்து மூடியை போட்டு கேஸ் பற்ற வச்சு அடுப்பில் ஏற்றியாச்சு. ஏற்றின பிறகு சிம்மில் தான் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு வெயிட்டையும் போட்டாச்சு. அப்போ 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், ஃப்ளேமும் ஏற்ற வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை ஏற்றி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில். அப்புறம் அப்படியே அந்த ஆறட்டும். ஆறின பிறகு இந்த வடை சட்டி அப்படிங்கிறது நான் தவாவை தான் சொல்கிறேன். தோசைக்கல்ல இந்த கேஸ்ட் அயர்ன் சட்டி இதில் எடுத்து அப்படியே இந்த ஜூஸியோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இதில் மாற்றியாச்சு. இந்த தண்ணி நம்ம ஊற்றலைங்க, அது தானாக சிக்கன் வேகும்போது அதுவாக வந்த தண்ணி தான். அந்த தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையுமே எடுத்து தோசைக்கல்லில் மாற்றிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்கல்லில் மாற்றும்போது பாருங்கள், குக்கரில் கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்குதுன்னு என்ன கருகள் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிச்செடியும் எவ்வளோ தேவையோ அதை போட்டு கிள்ளி போடுங்க. நம்ம கத்திரிக்கோள் அல்லது கத்தி இதில் கட் பண்ணி போடுறத விட கையால் கிள்ளி போட்டிங்கன்னா அந்த வாசமும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் அதில் நல்லா சேர்ந்துக்கும். இப்போ இப்படி தண்ணி வற்றட்டுங்க. மூடி அப்பப்போ திறந்து விட்டு அந்த தண்ணி வற்றின பிறகு இப்போ சிம்மில் தான், ஃபுல் ஃப்ளேமை நம்ம வைக்கவே இல்லை, ஆரம்பத்துலேருந்து சிம்மில் தான் இருக்குது. கல் சூடு ஏறின பிறகு சிம்லேயே வச்சாச்சு. இந்த கலர் மாறுது பார்த்திங்களா, அடிக்கடி பரட்டி விடணும். நல்லா தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றின பிறகு எண்ணெய், அப்போ தான் எண்ணெயை ஊற்ற போகிறோம். அந்த ஸ்பூன் பாருங்களேன், குட்டியோண்டு ஸ்பூன் தான். ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போ எண்ணெயும் மசாலும் நம்ம சேர்க்குறதால மைல்டாக செஞ்சு கொடுக்கணும். டாக்டர்ஸோட அட்வைஸோடு தான் கம்மியாக வேணால் கொடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் எண்ணெயும் மசாலும் துளி தான் சேர்த்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாத நேரம், பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் நல்லா ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.